கார்த்திகை புராணம் 14ஆம் அத்தியாயம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மேலும் கூறினார், கேளாய் பாமா. இப்படியாக நந்திதேவர், சுப்பிரமணியர், விக்னேஸ்வரர் தமது சிவ சைன்யங்களை ஓடவிடாது அமர்த்த மறுபடியும் யுத்தம் ஆரம்பித்தனர். இரு திறத்தாரும் தம் தம் படைகளை அணிவகுத்து வரிசையாக நின்று நந்திகேஸ்வரர் காலநேமி என்னும் சேனாதிபதியுடனும், விக்னேஸ்வரர் சும்பனுடனும், சுப்பிரமணியர் நிசும்பனுடனும் மற்றும் இராட்சச படைகளுடனும் சிவகணங்களும் போர் புரிந்தனர். அப்படி யுத்தம் செய்வதில் நிசும்பனானவன் சுப்பிரமணியர் மேல் பல பாணங்களை பிரயோகித்தான். சுப்பிரமணியரும் வந்த பாணங்களை எல்லாம் பஸ்மீகரம் செய்ய நிசும்பனானவன் கோபமடைந்து தான் ஒரே காலத்தில் 5 பாணங்களை தொடுத்து சுப்பிரமணியரின் வாகனமாகிய மயில் மேல் பிரயோகித்தான். உடனே மயிலானது அடிபட்டு கீழே விழுந்தது. தக்ஷணம் சுப்பிரமணியரானவர் சினமுண்டு சக்தி என்னும் பாணத்தால் நிசும்பனை தாக்கி மூர்ச்சையடைய செய்தார். பிறகு சேனாதிபதியான காலநேமி என்பவன் அதிரோஷம் கொண்டவனாய் நந்திகேஸ்வரர் மீது பாண பிரயோகம் செய்து நந்திகேஸ்வரரின் தனுசை ஒரே பாணத்தால் ஒடித்து எறிந்தான். உடனே நந்திகேஸ்வரர் படபடத்துடன் காலநேமியை கூரம்பு எய்து காலநேமியின் மார்பை கிழித்து தன் ரதத்திலிருந்தும் கீழே விழுக்காட்டி மற்றொரு கணையால் குதிரையையும் சாரதியையும் அடித்து கீழே விழச் செய்தார். மற்றொரு புறம் சும்பனுக்கும் விக்னேஸ்வரருக்கும் அகோர யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அந்த கணபதியானவர் சும்பன் என்கிற அசுரனை மார்பில் குறிவைத்து ஒரே பாணத்தால் அவன் மார்பை பிளக்க சும்பனானவன் அதிக உக்கிரத்துடனும் பூமி அதிரும்படியான சப்தத்துடனும் தனது 60 பாணங்களை ஏக காலத்தில், அதாவது ஒரே நேரத்தில் கணபதியின் மீது ஏவ, அவ்வாறு பாணங்கள் வருவதை கண்ட கணபதியானவர் தன் சக்தியால் தடுக்க சும்பன் மற்றொரு கணையால் கணபதியின் வாகனமாகிய பெருச்சாளியின் மேல் பிரயோகம் செய்ய பெருச்சாளியானது அடிபட்டு மூர்ச்சையாகி கீழே சாய்ந்தது. உடனே கணபதியானவர் தன் வாகனத்தை விட்டு பாதசாரியாய் நின்று யுத்தம் செய்து தன் கண்ட கோடாலியால் சும்பனுடைய மார்பில் தாக்கவும் சும்பனானவன் அடிபட்டு கீழே விழுந்தான். மூர்ச்சையடைந்த மூஞ்சுருவானது தெளிந்து வந்து கணபதியின் முன்வந்து நின்றது. மறுபடியும் விக்னேஸ்வரரானவர் யுத்தத்திற்கு செல்ல, அப்போது சும்பன் நிசும்பன் இருவரும் சேர்ந்து கணபதியை தாக்கி மூர்ச்சையடைய செய்தனர். உடனே சுப்பிரமணியரும் மகா பராக்கிரமசாலியான வீரபத்ரரும் மற்றும் கூக்ஷ்மாண்டாள், யோகினி ஆகிய கணங்கள் முதலிய சிவகணங்கள் ஒன்றாக திரண்டு வந்து கணபதிக்கு சகாயமாயிருந்து யுத்தம் புரிந்தனர். சுப்பிரமணியரும் வீரபத்ரரும் தத்தம் கணைகளால் காலநேமி சும்ப நிசும்பர்களை அடித்தடித்து துவம்சம் செய்தனர். அடிபட்ட சும்பன் நிசும்பன் முதலான அசுரப்படைகள் தாங்க மாட்டாது ஓடிப்போய் ஜலந்தரனுக்கு அறிவிக்க, உடனே ஜலந்தரனானவன் கண்கள் சிவக்க ஆலகால விஷத்தை நாக சர்ப்பம் போல சீறிக்கொண்டு படபடப்புடன் தனது ரதத்தின் மீது ஏறிக்கொண்டு யுத்த களம் வந்தடைந்தான். அங்கு வீரபத்ரர், சுப்பிரமணியர், கணபதி, நந்தி முதலான சிவ சைன்யங்கள் அஞ்சா நெஞ்சத்துடன் நிற்பதைக் கண்டு கையிலேந்தி மந்திரத்தை ஜபித்து அஸ்திரத்தை எடுத்து வீரபத்ரன், சுப்பிரமணியர், கணபதி முதலியவர்களை தாக்க அவர்களும் பிரதி பாணத்தை பிரயோகித்து தடுத்து அகோர யுத்தம் புரிந்தார்கள். இரு சேனைகளுக்கும் அன்று கடும் போர் நடந்தது. சுப்பிரமணியரானவர் குரூரமான ஒரு அம்பை ஜலந்தரன் மீது எய்தார். ஜலந்தரன் அந்த கணையால் அடிபட்டு சமாளித்து கொண்டு சுப்பிரமணியரையும் கூட சகாயமாயிருந்த நந்தி தேவரையும் வீரபத்ரரையும் ஜலந்தரன் தன் கதாயுதத்தால் தாக்கி சுப்பிரமணியரும் நந்தி தேவரும் அடிபட்டு மூர்ச்சையாகி கீழே விழுந்தனர். அப்படி அவ்விருவரும் மூர்ச்சையாகி விழுந்தவுடன் மகா பலசாலியான வீரபத்ரனானவர் ஜலந்தரன் மீது பாய்ந்து ஒருவருக்கொருவர் மல்யுத்தம் புரிந்தார்கள். ஜலந்தரனானவன் மல்யுத்தத்தில் வீரபத்ரனை கீழே விழச் செய்து வீரபத்ரனின் தேர் குதிரையையும் தனது பாணத்தால் அடித்து கீழே விழச் செய்தார். மறுபடியும் மூர்ச்சை தெளிந்து வீரபத்ரனானவர்
மகா ரௌத்ராகாரத்துடன் ஜலந்தரனை தாக்க மறுபடியும் ஜலந்தரனானவன் மகா வீரத்தோடு தனது பாணத்தால் வீரபத்ரரின் மார்பில் குறிவைத்து பிரயோகம் செய்ய வீரபத்ரரானவர் அடிபட்டு தாங்காது இரத்தத்தை கக்கிக் கொண்டு போர்க்கள புழுதியில் மரண மூர்ச்சையுடன் விழுந்தான். இதை பார்த்து வீரபத்ரரின் மற்ற சேனைகளும் சுப்பிரமணியர், விநாயகர் முதலான பரிவாரங்களும் பயந்து கைலை மலையை நோக்கி ஓடினார்கள். 14ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.